சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியோட ஹெட் ஜுமைல் ஜஹாக்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வார்னிங் குடுத்துருக்காங்க. வெளிநாட்டு விமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா, சென்சிட்டிவ் பீரியடா இருக்குங்க. வரக்கூடிய வாரங்கள் அதாவது ஜனவரியோட இறுதியில ஜனவரி 31, பிப்ரவரி 1லாம் ரொம்ப சிக்கலா இருக்கும். சென்சிட்டிவான பீரியடா இருக்கும். கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கங்க அப்படிங்கிறது போல வார்னிங். இத இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இத வச்சு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஜனவரி 31ன்னா சனிக்கிழமை. ஸோ இன்கேஸ் அப்டின்னா, ஃப்ரைடே இவங்க அட்டாக் பண்ணிருவாங்களா? ஜனவரி 30 அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ ஒருவேள அதுபோல நடக்கிறதுனால தான் ஈரான் ரிட்டாலியேட் பண்ணும்போது கொஞ்சம் சென்சிட்டிவ் இதா இருக்கும். கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கன்ற அலர்ட் முதல்லயே குடுக்குறாங்களா? ஸோ அட்டாக் பண்ணக்கூடிய தேதிங்கிறது குறிச்சுட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதான் அனலிஸ்ட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இஸ்ரேல், அமெரிக்கா அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு யமன் ஹவுதிஸும் ரெடி ஆயிட்டதா அவங்க தரப்புலருந்து வீடியோ பதிவுகள வார்னிங்கா விட்டுருக்காங்க. யமன் ஹவுதிஸ் தரப்புலருந்து பாபெல் மெண்டல் ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா? அந்த செங்கடல். ஸோ அந்த இடத்துல திரும்பவும் நாங்க வர்த்தக பாதைய முடக்குவோம். அங்க இருக்கக்கூடிய கார்கோ கப்பல்ஸ்லாம் நாங்க அடிப்போம். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு மிரட்டல்கள் யமன் ஹவுதிஸ் தரப்புலருந்து வந்துருச்சு. அது கூடவே ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஈராக்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, அடுத்து லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு பெற்ற படைகள் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு குடுத்துருக்காங்க. ஈரான் மேல கை வச்சா எல்லாரும் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறது போல கண்டனங்கள், வார்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கத்துலருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானும் வார்னிங் குடுத்துருக்காங்க. அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் மட்டும் என்டர் ஆகுறாங்க எங்களோட டெரிட்டரிக்குள்ள. அது இந்த ஆபிரகாம் லிங்கர் ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ஸ் எல்லாம் இந்த பகுதிகளுக்குள்ள வருது. பெர்ஷியன் கல்ஃப்ல எங்களோட பகுதிகளுக்குள்ள வருதுன்னா, அது லெஜிட்டிமேட் டார்கெட்டா எடுத்து எங்களோட ஹைப்பர்சோனிக் மிசைல் ரெடியா இருக்கு. டமுக்கு நமுக்கிருவோம் பார்த்துருங்க அப்படிங்கிறது போல வார்னிங்ஸ் வந்து பண்ண ஈரான் தரப்புலருந்து போயிருக்கு அமெரிக்கா. ஏன்னா, ஈரானுக்கு எகெயின்ஸ்டா சுத்தி வளைச்சு எல்லா பகுதியிலயும் தாக்குதல் பண்றதுக்கு, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, F-35 ரக விமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோர்டன் பகுதிகள்ல அதிகமா டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேட்டலைட் இமேஜ்லாம் வந்துகிட்டு இருக்கு. 2வது ஆபிரகாம் லிங்கன் என்னதான் ஆஃப் மோடு போனாலும், பர்ஸ்ட் மோடு போனாலும், அவனோட ஜிபிஎஸ் ட்ராக்கிங்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாலும், சேட்டலைட் இருக்கனால எல்லாம் படம் புடிச்சு, புடிச்சு, புடிச்சு போட்டுர்றாங்க. இது போல வந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போறாங்கன்னு. ஆனா அமெரிக்கா ரெடி ஆயிட்டாங்க. சென்ட்ரல் கமாண்ட்ல இணைஞ்சிருச்சு லிங்கன். இன்னும் 2, 3 நாள்ல இந்த ஏரியா ஃபுல்லா சர்வேலன்ஸ் எடுத்து எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சுருவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுக்கு துணையா வந்து பார்த்தா பிரிட்டனும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட அ டைக்கூன் ராயல் ஏர்ஃபோர்ஸோட டைக்கூன் ரக விமானத்தையும் வந்து பார்த்தா பெர்ஷியன் கல்ஃப்ல டிப்ளாய் பண்றாங்க. இந்த கத்தார், அப்புறம் ஜார்டன் பகுதிகள்ல. இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்கல் ஹப்பாவும் சரி, மத்த விஷயங்களுக்கு அமெரிக்க தரப்புலருந்து யூஸ் பண்ணும்போது, அத ஈரான் அடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த ரீஜினல் கான்ஃப்ளிக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது மாறப்போகுது. அணிகள் சேரப் போறாங்க. ஈரானுக்கு ஆதரவா சில நபர்கள், ஈரானுக்கு எதிரா சில நபர்கள், ஆ நான் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. எங்கள அமைதியா விட்டுருங்க அப்படின்னு சில நபர்கள், அளவுலக நாடுகளே இப்படி பிரியப் போறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒன்ஸ் ஈரான்ல கால் வைக்கிறாங்கன்னா, உலக நாடுகள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி இப்போ நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இதுல ரஷ்யாவ தான் பிரைமரி த்ரெட்டா வச்சிருக்காங்க. சைனாவ ஒரு த்ரெட்டாவே அவங்க யோசிக்கல. இப்போ ஈரானையும் அவங்க த்ரெட்டா வச்சிருக்காங்க. எப்படின்னா, ஈரான ஒருபோதும் அணு ஆயுதத்த செய்ய விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது போல ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க வச்சிருக்காங்க. இதுல பல விஷயங்கள் மெயினான விஷயம் இதுதான். இப்போ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்ப இந்த ஈரான், அமெரிக்கா பிரச்சனை ஆரம்பிக்க போதான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான தேதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. படைகள் குவிப்பு அதிகமா இருக்கு. இப்போ இதுக்கு என்ன தேதி சொல்றாங்க? பிப்ரவரி 1 மிக பெருமளவுல சிக்கலா இருக்குன்றாங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு சொன்னாங்க? 24 ஜனவரி உட்கார்ந்து இன்று தொட்டு 8ஆம் நாள் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி மீட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் குடுக்கறதுக்காக அமெரிக்கா ஈரான அட்டாக் பண்ணுவாங்களா? ஸோ ரஷ்யாவ வழிக்கு கொண்டு வரதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் நடக்குமா? அந்த அட்டாக் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிற கேள்வி. ஸோ ஒன்ஸ் அமெரிக்கா இது போல அட்டாக் பண்ட்டாங்கன்னா, தப்பு செஞ்சதுக்கப்புறம் பல நாடுகளும் ஒண்ணு கூடி அமெரிக்காவ ஊனி விடுறதுக்கு இங்க எல்லாம் சேருவாங்களா? இல்ல அமெரிக்கா கூட சேர்ந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நீஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா? பிரிங்கிங் டவுன் டூ ஹிஸ் நீஸ் அப்படிங்கிறதுல. ஸோ எல்லாரும் அமெரிக்காக்கு இந்த படத்துல காட்டுற மாரி அப்படின்றது போல கைக்கு உம்மாக்கள் குடுப்பாங்களா? எல்லாம் சேர்ந்துருவாங்களா? என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவோட சேர போறாங்களா? அமெரிக்காக்கு எதிரா இருக்க போறாங்களா? என்ன நடக்க போன்றத சில நாட்கள்ல தெரிஞ்சிரும். இந்த சமயத்துல மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தா பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. எல்லா பக்கத்துலயும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இதுல லெபனான் பகுதி, லெபனானோட தெற்கு பகுதியில இஸ்ரேல் தரப்புலருந்து ஏர் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா, பங்கர் பஸ்டர்லாம் யூஸ் பண்ணி ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க.
ஃபோர்ட்டிஃபைடு பொசிஷன்ஸ்லாம் வந்து பண்ண பெனிட்ரேட் பண்றதுக்காக இது போல ஹெவியான அட்டாக் நடந்திருக்குன்னு, சீரிஸ் ஆஃப் அட்டாக் பல பகுதிகள் அட்டாக் நடந்திருக்குன்னு வீடியோ பதிவுகள், இமேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேல் தொடர்ந்து இந்த பகுதிகள் ஃபுல்லா வந்து பண்ண நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹிஸ்புல்லா தரப்பு தான் வார்னிங் வந்திருக்கு இல்லையா? ஸோ இஸ்ரேல் எல்லா பகுதியிலேருந்து வந்து பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த ஏரியால மட்டும் கிடையாது. இது மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அப்படியே இது ஏன் வந்து குளோபல் கான்ஃப்ளிக்ட், வேர்ல்டு வார் இது போல ரேஞ்சுல சொல்றாங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸோட தெற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட். ஆ ஒரு மேயர் வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் குரூசர்ல வந்துட்டு இருக்கும்போது, ஆர்பிஜி வச்சு அடிச்சிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிருக்கு. அதாவது இது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆல்ரெடி இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட்ங்கிறது பைடன் அவர்களோட காலகட்டத்தில இருந்து பார்த்துருக்கோம். இந்த ராபர்ட் ஃபிக்கோ அவர்கள போட்டு தள்ளதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏகப்பட்ட நபர்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, பல பகுதிகள்ல இது போல அசாசினேஷன் அட்டெம்ப்ட்லாம் நடக்குதுன்னா, ரொம்ப சிக்கலா இருக்கும் இல்லையா? ஸோ இது போல நடக்கும்போது, கண்டிப்பா இந்த ரீஜியன் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜியன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது, பல பகுதிகளையும் ஸ்பில் ஓவர் ஆகும்போது, அங்க ஆளுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி சப்போர்ட், அமெரிக்கன் சப்போர்ட்டு, ரஷ்யன் சப்போர்ட்டு, சைனா சப்போர்ட்ன்னு இருக்கலாம். மாறி மாறி அணிகள் சேர்ந்து அங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லா நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் வார் மாரிலாம் உருவாகும் அப்படிங்கிற கேள்விகள். ஸோ இதுதான் குளோபல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது போல. ஏன்னா, அந்த சிவில் வார் இப்ப அமெரிக்காலயே வந்துருமான்ற ஆச்சரியங்கள் இருக்கு. ஏன்னா, மினிசோட்டாவோட கவர்னர் வால்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாம்போண்டியா அவர்கள் சொன்னதுக்கு வந்து பண்ணா ரிப்ளை குடுத்துக்கிறாரு. அதாவது இந்த ஐசி ஏஜென்ட் வந்து பார்த்தா தொடர்ந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இழப்புகள் நடந்துட்டு இருக்கு. புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன் வச்சிருந்தாங்க. அதனால தாங்க நாங்க சொல்றோம். இந்த போலீஸ்காரங்கலாம் வந்து பண்ண உதவியே பண்ண மாட்றாங்க. கார்டு பண்ணவே மாட்றாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா, மினிசோட்டால இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களை எகெயின்ஸ்டா செயல்படுறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா, இவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இவங்கலாம் ராணுவத்த சேர்ந்தவங்க தானே. ஆனா ஹோம்லேண்ட் ஃபோர்ஸ் இந்த பார்டர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாரி இருக்கிறாங்க. ஸோ, அது போல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டே இல்ல. ரொம்ப வயலன்ட்டா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் கவர்னர் தரப்பிலருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால போலீஸ் அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு விருப்பம் இல்ல. மக்களுக்கு எகெயின்ஸ்டா போறதுக்கு விருப்பம் இல்ல. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அ அவரு என்ன சொல்லிக்கிறார்ன்னா, வால்ஸ் அவர்கள் மினிசோட்டாவோட கவர்னரு, "நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் குடுக்குறேன். அட்டர்னி ஜெனரல் அவர்களே, 2 மில்லியன் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இன்னும் வெளிய வராம இருக்கு. நம்மளோட கோர்ட் வந்து ஆணையிட்டுச்சு இல்லையா? அத ரெடி பண்ணி வெளிய விடுறதுக்கான வழிய பாருங்க. ஏன்னா, மினிசோட்டா மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டு நெறைய காசு அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். இப்ப உண்மையான குற்றச்சாட்டு யார் மேல இருக்குங்க? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இது அமெரிக்கால நடக்கக்கூடிய விஷயங்கள். இத வச்சு பார்க்கும்போது அமெரிக்காலே பிளவுகள் வந்துருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சிவில் வார்ங்கிறது அமெரிக்காலயும் ஆரம்பிக்குமா? ஒருவேள அதுதான் அமெரிக்காவுக்கும் வேணுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, சிக்கலா இருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எமர்ஜென்சி பவர்ஸ கொண்டு வர முடியும். ஒன்ஸ் இந்த ஈரான் பிரச்சனை எஸ்கலேட் ஆகுது, ஏதாவது பண்ணா ஒண்ணொண்ணுக்குமே பர்மிஷன்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபுல் பவர் எடுக்கணுன்றதுக்காக வேணும்னே திட்டமிட்டு அவங்க மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, இது போல சித்திரவதை செய்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட்டுக்குள்ள மாறி மாறி காரசாரமான விவாதங்கள் இருக்கு. ஏன்னா, அமெரிக்காவே சிவில் வார்க்குள்ள வந்துச்சுன்னா, பிரசிடென்ஷியல் பவர் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் வேணுங்கிற வேலைய செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது போல பல தரப்பு கருத்துக்கள். என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தான் மினிசோட்டாவ சூஸ் பண்ணி அங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது என்ன நடக்குதுன்றது பார்த்துடலாம். என்னன்னா, அடுத்து ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம்னா, சுமி பகுதி. ஹெவியான அட்டாக். 2 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஆ தாக்குதல்னால அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல பகுதிகள் ரஷ்ய தரப்புல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இன்னைக்கு ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். இல்ல இந்த ஷாகி ட்ரோன்கள் வருது இல்லையா? அதுல ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிடுறாங்க ரஷ்யா அப்படிங்கிற சொல்லி குற்றச்சாட்டுகள் வருது. அதிகப்படியான ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஷாகி ட்ரோன்கள யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல. இதுல என்னன்னா, இதே ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் தான் உக்ரைன் பல பகுதிகளில் யூஸ் பண்ணிருக்காங்க. உக்ரைன் முழுவதுமே இன்டர்நெட்ட நம்பி இருக்கிறது இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் தான். ராணுவத்துக்கும் சரி, கம்யூனிகேஷனுக்கும் சரி எல்லாத்துக்குமே. இப்படி இருக்கும்போது ஸ்டார்லிங்க் கனெக்டர் இருக்கக்கூடிய அந்த ஷாகிடோன்கள் வருதுன்னா, எந்த ஒரு தங்கு தடை இல்லாம வந்து பண்ணா, அந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் இருக்கிறத அ அழிக்க முடியாது உக்ரைனால. ஏன்னா, அது வர்றது நம்மளோட டிவைஸா, இல்ல ரஷ்யாவோடதா அப்படிங்கிறது பிரிச்சு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ, அதனால ரஷ்யா நடக்கக்கூடிய பகுதிகள்ல உக்ரைனுக்குள்ள ஆப்பரேட் பண்ணி பல பகுதியிலும் தாக்குதல் பண்ணிடலாம். உளவு வேலை பார்க்கறதுக்கா இருக்கட்டும், காமிகாசி ட்ரோன யூஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு இது போல ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. இதுல அப்படியே நம்ம களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே 25 ஜூன் உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் குடுக்கக்கூடிய தகவல் தான். மொத்தம் 129 பகுதிகள்ல உக்ரைன் வீரர்களும், ரஷ்ய வீரர்களும் சண்டை பிடிச்சுக்கிட்டாங்க. 129 பகுதிகள 129 முறை பல பகுதிகள்ல, இல்ல ஒரே பகுதிகள்ல பலமுறை. ஸோ இது போல வந்து பார்த்தா 129 தடவ சண்டைய பிடிச்சுக்கிறாங்க ஒரு நாள்ல கடந்த 24 மணி நேரத்துல. இதுல 61 முறை ரஷ்யா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க.
ஒரு நாள்ல மட்டுமே ரஷ்யா 4983 காமிகாசி ட்ரோன யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஃப்ரண்ட் லைன்ல எந்த அளவுக்கு ட்ரோன் டாமினன்ஸ் வந்து பண்ணா ரஷ்யாவுக்கு இருக்கு. இந்த களத்துல இந்த அளவுக்கான ட்ரோன்கள் இருக்கும்போது, ஃபுல் சர்வைலன்ஸ் என்ன நடக்குது? ஏது நடக்குது? எந்த இடத்துல பதுங்கி இருக்கிறாங்க? எந்த டைம்ல சப்ளைஸ் வருது? எந்த டைம்ல இந்த முன்னேறாங்கன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்யா தரப்புல எடுத்துக்கிறாங்க. ட்ரோன் டாமினன்ஸ் மூலியமா. இந்த ஆர்ட்டிலரிய வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீட் இல்ல. அதான் இது போல ட்ரோன்ஸ் வச்சு டேலி பண்ணிடுறாங்க. ஸோ குவான்டிட்டி இருக்கிறதுனால, குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துருது. ரஷ்யா யூஸ் பண்றதுனால. ஏன்னா ரஷ்யா அத நல்லா குவாலிட்டியா தான் ரெடி பண்றாங்க. அதுல எதுவும் ஃபால்ட்டா இருக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் தெரியல. இப்போ வரைக்கும் வரல. நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. குவான்டிட்டியாவும் இருக்கு. ஸோ இதனால ட்ரோன் டாமினன்ஸ்னால உக்ரைன் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல களத்துல. அட் த சேம் டைம் ஒரே வாரத்துல மட்டும் 1700 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்யா ஏவி விட்டாங்க உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறது போல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஜெலன்ஸ்கி அவர் தரப்பு வந்திருக்கு. ஏன்னா லித்துவேனியாக்கு போயிருக்கிறாரு, அதை நம்ம பார்த்தோம். ஸோ இது போல போகும்போது பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து ஹெவியா கேட்கணும், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடணுமா இல்லையா? போட்டுக்கிறார். ஒரு வாரத்துல அதாவது 7 நாள்ல மட்டுமே மொத்த ட்ரோன்கள் 1700 1380 கைடட் குண்டுகளை ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்ய தரப்பு போட்டுக்கிறாங்க. 69 மிசைல்கள் வேரியஸ் மிசைல்களை ஏவி விட்டுக்கிறாங்க இந்த 7 நாள்ல மட்டும். அது இந்த ஜனவரி மாசத்திலேயே வாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் 1300 ட்ரோன்கள் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 1000 சொச்சம் ட்ரோன்கள் அனுப்பியிருந்தாங்க. ஸோ டைம் ஆக அதிகப்படியான ட்ரோன்களையும் கைடட் குண்டுகளையும் மிசைல்களையும் ஏவி இருக்கிறாங்க. அதுவும் மிசைல்கள்லாம் டபுள் டிஜிட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வாரத்துக்கு இந்த வாரம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ பார்ட்னர்ஸ் அதிகப்படியான உதவிகள் கொடுங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் மன்றாடி கேட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கு யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த நபர்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இது ஓவரா எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும்போது இங்க பிப்ரவரி 1 ரஷ்யா பேச போறாங்க. அந்த டைம்ல அமெரிக்கா ஈரான் அடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரஷ்யாவுக்கு ஒரு த்ரெட். ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள். ட்ரம்ப் அவர்கள் வேற பிரிங்கிங் டு இட்ஸ் நீஸ் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு முட்டி போட்டுன்னு கேட்டுக்கிறான் இல்லையா? ஸோ இது போல எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் மேக்சிமம் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ட்ரை பண்றாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது போல நடக்கக்கூடிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பல பகுதிகளையும் ஸ்பிளிட் ஆகி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சேருவாங்களா இல்லை அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா சேருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது போல அணிகள் பிரிஞ்சு எல்லாம் பண்ணாலே எல்லா பக்கத்துலையும் கலவரங்கள், சண்டைகள், சிவில் வார், பல நாடுகளோட யுத்தம் இது போல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. தான் குளோபல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிற பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது போல எதுவும் இல்லாமல் ஏன்னா குளோபல் கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்ததாவது வேர்ல்டு வாருக்கு வழிவகுத்துரும். இது போல எதுவுமே இல்லாம அமைதியா எல்லாரும் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.